நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? சரி, நாளைக்கு பார்த்துக்கலாம். நீ வீடியோ போடலாமா? ஒரே வெயிலாக இருக்கு. இன்னைக்கு வீடியோ போடுறதானே சொன்னேன். நீங்கள் தானே போட்டு பார்ப்போமா? ஒரே டிப்ரெஸ்டாக இருக்கு. இன்னைக்காவது வீடியோ போட்டுடலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ட்ரை பண்ணுவேன். ஆனால் அந்த விஷயம் அமையலையே. நாளைக்கு நாளைக்கு. ஸோ இந்த நாளைக்குங்கிற கான்செப்ட் எனக்கு ஏன் என்னன்னே தெரியல. நம்ம எல்லாருமே பண்றோம். நான் ஒரு வீடியோ எடுக்கலாம்னு நினைக்கிறதே பெரிய விஷயம். இந்த மாதிரி வீடியோ எடுக்கும் போதுதான் அங்கிருந்து குருவி கத்தும், ஆடு கத்தும், எல்லாமே கத்தும். எனக்கே ஒரு மாதிரியா இருக்கா. நீங்க வேற ஏன்டா சும்மா இருங்கடா. இதுக்கு எல்லாம் கத்துது, சும்மாவே கத்துது. இவ்வளவு வெயில் அடிக்குது, உச்சி வெயில் மண்டைய புழக்குது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாங்க. போங்கடா. கத்திக்கிட்டே இருக்கேன், கையாமையா. ஒண்ணு விடாம கத்துது, எல்லாம் கத்துது. கடுப்பேத்தாங்கடா, போங்கடா. நாளைக்குங்கிற கான்செப்ட் என்னது? ஏன் எல்லாருமே நாளைக்குன்னு சொல்றோம்? அதாவது இந்த நாளைக்குன்னு சொல்லக்கூடிய ஆட்கள்ல நானும் ஒருத்தன் தான். அதனால பாக்குற எல்லாருமே நம்மளில் ஒருவர். சோ அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல. உங்களை குறி வச்சுதான் அடிக்கிறாங்க. எல்லாரையுமே குறி வைக்கிறாங்கடா. என்னடா நாளைக்குன்னே சொல்லிட்டு இருக்கு. எனக்குமே புரியல. எது பண்ணாலும் நாளைக்கு பார்ப்போம். இந்த நாளைக்கு பார்ப்போங்கிற விஷயத்த கம்மி பண்றதுனாலதான் எனக்கு வீடியோவே வருதுன்னு நீங்களேன். சில பேர் வந்துருவாங்க. நாளைக்கு நீ பண்றேன்னு சொன்னல, ஏன்னா பண்ணல? நான் என்ன சொன்னேன்? நாளைக்கு பண்ணேன்னு சொன்னேன். நாளைக்கு தானே பண்றேன்னு சொன்னேன். இன்னைக்கு இல்ல இது. நேத்தானே நீ நாளைக்குன்னு சொன்ன. ஆமா, நேத்து நாளைக்குன்னு சொன்னேன். இன்னைக்கு அதான் சொல்றேன். நேத்து உன்ட்ட என்ன சொன்னேன்? நாளைக்கு தான் சொன்னேன். அப்ப நாளைக்கு தானே பண்ணணும். இந்த மாதிரி நாளைக்கு காமெடி நாளைக்கு போடுற ஆட்களும் இருக்கு. இந்த மாதிரி நாளைக்குன்னு சொல்லும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அவங்க பிரெயின் வந்துட்டு அதுக்கு அடிக்ட் ஆயிருது. என்னைய மாதிரி மூளை மழுங்கி அது என்ன ஆகுது அப்படின்னா, அப்படி ஒரு போக்கஸ்டா போயிட்டு இருக்க ஒருத்தனோட அப்படி டைவர்ட் பண்ணி அப்படி தூக்கிட்டு போயிருது. இந்த விஷயம் எல்லாருமே ஃபேஸ் பண்றீங்க. இதை நம்ம மாத்தணும். எப்படி மாத்தலாம்? எப்படி? அதான் நானும் யோசிக்கிறேன். அதாவது பாக்குறவங்களுக்கு ஏதாவது ஐடியாலஜி இருந்துச்சுன்னா அதை நீங்க சொல்லுங்க. சோ இந்த வீடியோல வந்து நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். யாருக்காவது நாளைக்குங்கிற விஷயத்துல இருந்து இப்ப நாளைக்கு சொல்றது இல்லப்பா, ஏன்னா நான் அந்த ஒரு விஷயத்த பண்ணேன் அப்படின்னு ஏதாவது விஷயம் ஏதாவது சொல்லுங்க, கேட்போம். ஆனா நான் ஒரு சில விஷயங்கள் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நீங்க நாளைக்குன்னு ஏன் சொல்றீங்கிறத கண்டுபிடிங்க. என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து நான் ஏன் நாளைக்குன்னு சொல்றேன்னா, எனக்கு வந்துட்டு சோம்பேறித்தனம். காலைல எந்திரிச்சு பெட்ல இருந்துட்டு எல்லாமே கிடைச்சிடணுங்கிற மாதிரி நின்று சின்ன வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி அந்த நாளைக்குங்கிறத தள்ளி போட்டுற சோம்பேறித்தனம் நமக்கு. ரெண்டாவது, வண்டி சத்தம் கேக்குதா? எங்க ஊர் எக்ஸல் அந்த அந்த சைலன்சர்ல ஒரு 20-25 ஓட்ட விழும். ஓட்டுவாங்க. சிரிப்பா வருதுடா. நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க, உனக்கு சிரிப்புண்டா வருதா? போடா அங்கடி எந்திரிச்சு. இது வெளியே ஒரு காத்தாட ஒரு வீடியோ எடுக்க முடியுதா? வீட்டுக்குள்ளே எடுத்தா நல்லா இல்ல, இருண்டு போய் இருக்கு, தெளிவா இல்லன்னு வெளியே வந்தா அந்த பக்கம் குருவி கத்து, இந்த பக்கம் வண்டி ஓட்டுறவங்க. அதாவது நான் வந்து தனியா ஒரு லேண்ட் வாங்கணும். இத்தனை ஏக்கருக்கு ஒரு லேண்ட் வாங்கி அங்க வந்துட்டு காக்கா குருவி வந்தா கூட சுடுற அளவுக்கு எல்லாத்தையும் வாரண்டி எல்லாம் வாங்கி வச்சுதான் உள்ள இருக்கணும் போல இருக்கு. எனக்கு நாளைக்குங்கிற விஷயத்துல என்ன பிரச்சனைனா, மோட்டிவேட் பண்றதுக்கு ஆள் இருக்காது. உருப்படி ஏதாவது பண்ணணும்னு நினைப்பேன். செல்ஃப் மோட்டிவேஷன் ரொம்ப லேக்கா இருக்கு. நமக்கு செல்ஃப் மோட்டிவேஷன் வரல. யாரையா ஒருத்தர் மோட்டிவேஷனுக்கு வச்சுக்கலான்னு பார்த்தாலும் அவங்க மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க. நமக்கு தேவை அவங்க பண்ண மாட்டாங்க இல்லையா? அந்த மாதிரிதான் நம்மளே தான் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி மோட்டிவேஷன் செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ண முடியாதனால, அதாவது சாங்ஸ் கேட்டாலோ மோட்டிவேஷனான வீடியோ பார்த்தாலும் நம்ம வந்துட்டு போயிடலாம். பட் அதை அந்த டயத்துல அது வரவும் செய்யாது. லேக்கா இருக்க நேரத்துல அதுவும் ரீல்ஸ் தள்ளிக்கிட்டே தான் இருப்பே தவிர உண்மையை அதுவும் பண்ண மாட்டோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் எனக்கு வந்துட்டு லேக்கா இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னாலதான் நான் வந்துட்டு கொஞ்சம் நாளைக்குங்கிற விஷயத்த போட்டு சோம்பேறித்தனம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேங்கிறத உங்கள்கிட்ட சொல்ல, நீங்க அதை முடிஞ்சா நீங்க அப்படி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ சும்மா அந்த வீடியோ வந்துட்டு எந்த ஒரு கண்டென்ட் பேஸ்டோ இல்லைன்னா பெருசா ஒரு விஷயம் சொல்ல போறேன் அப்படிலாம் இல்லை. சும்மா ஜாலியா ஃபன்னா வந்துட்டு நம்ம ஒரு விஷயம் கொண்டு போகிறோம். இது என்டர்டைன்மெண்டா எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்துட்டு இதனால நமக்கு ஒரு விஷயம் கிடைச்சதுன்னு வச்சீங்கன்னா ஓகே, ஃபைன். ஸோ ஆனால் மறக்காம லைக் போட்டுருங்க. அந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் போட்டு இந்த வீடியோ பாருங்க. அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டான வீடியோலாம் பார்க்கணும். இன்ட்ரெஸ்டா இருந்தாலும் நல்லா இருக்கும். ஏதாவது ஒரு 2 வீடியோ நல்லா இருக்கும். அதனால நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, டாஸ்க் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ காலையில நான் எந்திக்கிறேன்னா எனக்குன்னு நான் வந்துட்டு ஒரு டாஸ்க் வச்சிருவேன். இப்போ நேற்று என்ன டாஸ்க் வச்சேன்னா, இன்னைக்கு காலையில, அதான் இப்போ இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கல இந்த டைத்துல நேற்று என்ன வச்சிருந்தேன்னா, இன்னைக்கு 2 வீடியோஸ் போடுறோம். அதாவது லாங் வீடியோ 2 வீடியோ. அண்ட் இன்னொரு விஷயம் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதுல ஒரு 4 வீடியோஸ்க்கு எடிட்டிங் ஒர்க் இருக்கு. அந்த 4 வீடியோஸ் எடிட்டிங் ஒர்க்கையும் முடிக்கணும். இந்த 2 தான் நான் வச்சிருந்த டாஸ்க். அதாவது இந்த 2 டாஸ்க்லயே கிட்டத்தட்ட 6 சப் டாஸ்க் மாதிரி உள்ள இருந்துச்சா. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு
ஒரு வீடியோவை அரைகுறையா எடிட் பண்ணிடலாம். இப்ப நான் பண்ற வீடியோல ஏதாவது ஒரு வீடியோ முக்கால்வாசியா நான் எடிட் பண்ணி வச்சிருந்தேன். நாளைக்கு அதை எடிட் பண்ணி முடிச்சு தம்ப்நெயில் ரெடி பண்ணி நாளைக்கே போஸ்ட் பண்ற மாதிரி இருக்கணும். சோ அந்த மாதிரி டாஸ்க் நானே எனக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். காலையில லேட்டா இருந்தாலும் நாளைக்கு எனக்கு எந்த வேலை இருந்தாலும் நான் என்ன பண்ணாலும் அந்த டாஸ்க் நான் அன்னைக்கு நைட்டுக்குள்ள கம்ப்ளீட் பண்ணிடணும். 12 மணிக்குள்ள நான் அதை கம்ப்ளீட் பண்ணாதான் அந்த டாஸ்க் ஃபுல்ஃபில். 6 டாஸ்க்ல ஏதாவது ஒரு டாஸ்க் இதாகுமோ ஒன்றும் நினைக்க மாட்டேன். பட் முக்கால்வாசி தான் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால பண்றதுனால ஏதோ இப்போ கொஞ்சம் உருப்படியா பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு வந்துட்டு பண்ண முடியல, ரொம்ப லேக் ஆறீங்க, நாளைக்கு நீங்க நினைச்சீங்கன்னா டாஸ்க் ஃபிக்ஸ் பண்ணிருங்க. ஸோ இன்னைக்கு வந்துட்டு புக் ரீட் படிக்கிறவங்க இருந்தீங்கன்னா இன்னைக்கு காலையில இவ்வளவு படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணிருங்க. அதை டைம் இப்போ நீங்க ரொம்ப பெருசா நினைச்சிட்டு இருப்பீங்க, ஆனா டைம் ஃபிக்ஸ் பண்ணிருங்க. உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லா இருக்கு, 1 மணி நேரத்துக்கு நம்ம இவ்வளவு படிச்சா போதும், 1 மணி நேரத்துக்கு இவ்வளவு படிச்சா போதும், அதை புரிஞ்சு படிச்சா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறது ரொம்ப ஈஸியா போயிடும். ஆனா அந்த டாஸ்க்கை நீங்க பண்ணிருங்க, பண்ணிட்டு என்ஜாய் பண்ணுங்க. அதாவது நீங்க போக்கஸ்டா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த உள்ள இறங்க முடியாது. நானுமே ட்ரை பண்ணிருக்கேன். அதாவது நிறைய வீட்டுல சொந்தக்காரங்களோ வீட்டுல ஃபேமிலில எல்லாரும் சொல்லுவாங்க, படிச்சா ஒழுங்கா படி, 24 மணி நேரத்துல ஸ்கூலுக்கு போயிட்டு, அதாவது ஸ்கூலுக்கு காலையில 8 மணிக்கு கிளம்பிடுவாங்க. நான்லாம் ஸ்கூல் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல வந்துட்டு காலையில 8 மணிக்கே போனோம், நைட் 8 மணிக்கு விடுவாங்க. ஏன்னா 5 மணி வரைக்கும் ஸ்கூலு, 3 மணி நேரம் டியூஷன் வேற. 8 மணிக்கு 12 மணி நேரம் ஸ்கூல். ஆக்சுவலா அந்த ஸ்கூல் மேல கேஸே போடலாம் நான் நினைச்சா, பட் இருந்தாலும் வேணாம். அதுவும் ஒரு அளவு மெமரிஸா தான் இருந்துச்சு. அந்த மாதிரி 24 நாளும் படிக்கணும். வீட்டுக்கு வந்தப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க விட மாட்டாங்க, மறுபடியும் படிக்கணும். ஏதாவது உருப்படியா படிப்பு அப்படிலாம் ஏறாது, தயவு செஞ்சு ஏறாது. அதாவது எவ்வளவுக்குள்ள நீங்க ஜாலியா படிக்கிறீங்களோ, எவ்வளவுக்குள்ள நீங்களே உணர்ந்து அதை படிக்கிறீங்களோ அப்பதான் வந்துட்டு அது வந்துட்டு மண்டையில ஏறுங்கிறது என்னோட ஒரு கருத்து. என் கருத்துல நீங்க கேட்க தேவையில்ல, பட் நீங்க புரிஞ்சுக்கோங்க. படிக்கிறவங்களுக்கு கஷ்டம் இருக்கும் இல்லையா, கஷ்டம் தெரியும் இல்லையா, அதனால சொல்றேன். இப்போ நான்லாம் அது சும்மா ஒரு விஷயத்த ஒரு பேரா படிக்கணும்னா எனக்கு தோணும் போது எடுப்பேன், பார்ப்பேன், அதுக்கு என்ன அர்த்தம்னு புரிஞ்சுப்பேன், ஷார்ட்டா புரிஞ்சு வச்சுக்கிட்டு ஓகே இவ்வளவுதான், அது ரொம்பலாம் படிக்கணும் அவ்வளவுதான் புரிஞ்சுப்பேன். அதை அப்படியே கொஞ்சம் குட்டியா நான் வந்து கட் பண்ணி படிக்கும்போது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. சரி, இதான் நான் பண்ற விஷயம். படிக்கிறவங்க இப்படி படிங்க. ஒர்க் இருக்கிறவங்க, அதாவது டெய்லி எனக்கு இந்த ஒர்க் இருக்கு, ஆனா எனக்கு வந்து பெருசா டாஸ்க் எதுவும் இல்லை, ஆனா வீட்டுல தேவைப்படுற வேலைகளை பண்றதுக்கு கொஞ்சம் மாச்சலா இருக்குன்னு நினைக்கிறவங்க, உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு வேணா, அதுக்கு உங்களுக்குன்னு ஒரு வீடு வரும்போது, உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி அமையும் போது அது பொறுப்பு எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரீங்களா, நேரத்தே யோசிச்சு வச்சிருங்க. அதாவது இன்னைக்கு என்னென்னலாம் நம்ம வீட்டுல வாங்கணும் யோசிச்சு வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு, இதெல்லாம் வாங்கணும் எழுதிய நோட்ஸ்லயோ இல்லை எங்கேயோ எழுதி வச்சிருங்க. இந்த ஸ்டிக் நோட் எல்லாம் உண்டு, அதெல்லாம் எடுத்து நீங்க இருக்கிற அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய ரூம்ல ஒட்டி வச்சிருங்க. ஒட்டி வச்சுட்டு ஸோ இப்ப நம்ம இது பண்ணணும், இன்னைக்கு நம்ம இது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போதே அந்த மைண்ட் செட்ல வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு மாற்றம் இருக்காது. ஓகே நம்ம பண்ணிதானே ஆகணும், ஆல்ரெடி யோசிச்சு வச்சதானே அப்படின்னு தோணும். ஸோ இதுதான் ஈஸியா வந்துட்டு நீங்க அதை ஓவர் கம் பண்ணி வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதை நீங்க வந்துட்டு பண்ணுங்க. பண்ணிட்டு உங்களோட ரிசல்ட் சொல்லுங்க. இன்னில இருந்து 1 வாரம் டைம் எடுத்துக்கோங்க. நம்ம 1 வாரத்துக்கு அப்புறம் இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். நாளைக்குங்கிறத நம்ம போடலையா அப்படிங்கறத இந்த 1 வாரம் நம்ம யூஸ் பண்றோம். இன்னையில இருந்து இன்னைக்கு என்ன கிழமை, வெள்ளிக்கிழமை, அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் வீடியோஸ் வந்து எப்படியாவது போஸ்ட் பண்ணுவேன். என்னென்னையாவது எப்படியாவது ஒரு நாள் விட்டாவது ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். போஸ்ட் பண்ணிட்டு 1 வாரத்தோட ரிசல்ட் நம்ம சொல்றோம். எந்த மாதிரி நாளைக்குங்கிறது எப்படி இருந்துச்சு, எவ்வளவு டாஸ்க் விட்டோம், என்ன ஆகுங்கிறத நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அப்போ வந்து பார்க்கலாம். அந்த வீடியோல எப்படியா நீங்களும் ரிசல்ட் சொல்லுங்க. நீங்க எவ்வளவு லேக் ஆனீங்க, நீங்க எவ்வளவு நாளைக்கு போட்டீங்க, அதை நீங்களும் சொல்லுங்க. சரி, இந்த மாதிரி நாளைக்குங்கிறவங்க நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கால்ல போட்டுக்கணும். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். until then, bye from Break Time Fun.